வணக்க மக்கள். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 17 இன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மோடி அவர்களுக்கும் பிறந்தநாள், அம்மா ஈவே ராமசாமி நாயக்கர் அவருக்கும் பிறந்தநாள். ஸோ இது ஒரே நாள் நடக்கும், ஒரே நாள் நடத்தினாங்களா இல்லை ஒரே நாளில் பிறந்தநாள் இருக்கவங்கள 2 துருவங்களா பிரிச்சாங்களா அப்படின்றதுதான் அடுத்த கட்டம். இதை பற்றி நம்ம 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இப்போ கதிர் 2.0 ஃபர்ஸ்ட் வீடியோவே இந்த 2 பேரோட டிபேட் தான். 2 பேர் நார்த்தில் கடவுள் இருக்கு, சவுத்தில் கடவுள் இல்லை, 2 பக்கம் பிரிச்சாலு. அதான் சொல்றேன்ல, 2ஆக துண்டாடி கொன்றால் தான் நிக்கோவும் மாறுமே, ஆப்பிரிக்கா காட்டுப்புலி. நான் ஏன் ராணி இங்கே இன்வால்வ் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ராணிக்கும் பிறந்தநாள். எந்த ராணிக்கு அப்படி பார்த்தா என்ன பெத்த ராணிக்கு. நான் பார்த்த முதல் முகம் நீ, அதாவது எங்க அம்மா பேர் ராணி தான் முடியும். ஸோ எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. எனக்கே அது இப்போதான் கனெக்ட் ஆகுது. இன்னைக்கு இவ்வளவு நாள் அந்த பர்த்டே இதெல்லாம் அந்த டைமிங் பாருங்க, 1:44 1:44. இந்த டைமிங் வந்து 9 குறிக்குது. கொஞ்சம் இது வந்து ஹைலி நம்பர். இது கரெக்டாக நான் பேசிட்டு இருக்கும் போது நடக்குது. ஸோ நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடுறேன், அப்புறம் இல்லைன்னு வாங்க. இந்த மாதிரி தான் எனக்கு நடக்கும், எடுத்துட்டேன். ஓகே, விஷயம் என்ன அப்படின்னா, மேட்ருக்கு போவோம். எங்கள் அம்மா பேர் ராணி. ஸோ எங்கள் அம்மாவுக்கு நீ பர்த்டே. எங்கள் அம்மாவுக்கு தமிழ் மாதத்தில் தான் பர்த்டே தெரியும். புரட்டாசி 1 சொல்லலாம். ஸோ இன்னைக்கு காலையில் எனக்கு பர்த்டேன்னு தெரியாது. புது ட்ரெஸ் கட்டிட்டு வந்துட்டு பிரியாணி இதெல்லாம் சமைச்சு பண்ணேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு எனக்கு ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. கேலண்டரை பார்க்குறேன், மோடிக்கும் ஈவேராக்கும் பிறந்தாலும் போட்டிருக்காங்க. என்னடா இது, இவங்க 2 பேரும் நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். 2 பேரோட உண்மைத்தன்மையை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம அம்மாக்கும் நீங்கள் பர்த்டே, இதை எப்படி நம்ம மறந்தோம், இதை எப்படி ரிலேட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு பார்த்தா, எங்கள் அம்மா பேர் ராணி, என் பேர் கதிரவராஜ். ஸோ கதிர்ன்றதுலே அந்த முருகன்றதுக்கு பேர் கனெக்ட் ஆகுது. எங்கள் அம்மா ராணினா அப்படின்னா கந்தனா இல்லை முருகனா, ஸோ தெரியல என்னன்னு. ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மெயின் ரீசன், மோடி அவர்கள் வந்து ஒரு பக்கம் அங்கே ப்ரொபகண்டா பண்ணுறாரு, ஈவர் அவர்கள் இல்லைனாலும் அவர் பேரை சொல்லி இங்கே ப்ரொபகண்டா பண்ணப்படுது. கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு, நாங்கள் இது பெரியார் மண் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது யாரோட மண்ணும் கிடையாது, இது ராணியோட மண். ஸோ ஒட்டுமொத்தமாக ஆள போகிறது ராணி தான். அவள் கண்ட்ரோலில் கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க அப்படிலாம். ஸோ இவங்கெல்லாம் ராணியோட தொடர்புலாம் இருக்க ஆள் கிடையாது. இவங்களுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்கும். அந்த ஏஜென்ட்ஸுக்கு ஒவ்வொரு ஏஜென்ட்ஸுக்கும் ஒவ்வொருத்தவங்க தெரியாது. ஸோ இது பெரிய ஒரு இன்டர்கனெக்டான விஷயம். கான்ஸ்பிரசி தானே நம்ம பேசுறது. ஸோ நான் ஃபியூச்சரில் எடுக்கக்கூடிய படத்துக்கான ஸ்கிரிப்ட் இதெல்லாம். ஸோ ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எடுத்து படமா எடுக்க போறேன். அதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அப்படிதான் எஸ்கேப் ஆக முடியும். இன்னைக்கு வீடியோ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடி சொன்னதுதான், இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ பேசியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் இவங்க என்ன மாதிரி, எப்படி இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல தெரிஞ்சு 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. முதல் 2 பேர் கம்யூனிகேட்டில் தான் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சிருக்காங்க. நார்த் சவுத்தாக பிரிஞ்சிருக்காங்க. 2 பேருக்குமே ஆன்மீகம் இருக்கு. அதாவது ஈவேரான்றவர் வந்து ஆரம்பத்தில் ஆன்மீக கணக்கெல்லாம் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்காரு. யுனெஸ்கோ உங்களுக்கு தெரியும், நிர்வாண பூஜை புனஸ்காரம் போட்டாலாம் ஒரு போட்டா வைரல் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு அஜெண்டா பேஸ்டாக ஒர்க் பண்ணுற ஆட்கள் தான். ஒவ்வொரு தலைமைகள் அப்படிதான். அமெரிக்கா பிரசிடென்ட்லேருந்து ஆப்பிரிக்கா பிரசிடென்ட் வரைக்கும், இந்தியா பிரசிடென்ட் வரைக்கும் எல்லாருமே பெரிய தலைக்கட்டுகள்லாம் ஒரு பேஸ்ட் அக்ரிமெண்ட் பேஸ் தான். தினக்கூலின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி 5 வருஷ வேலை நாள் திட்டம். ஸோ அதான் மேட்ரு. நம்ம 100 நாள் வேலை திட்டம் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி 5 நாள் வேலை திட்டம். ஸோ 5 வருட வேலை திட்டம் இதான் நடக்குது. இதுதான் போயிட்டு இருக்கு. நிறைய படங்கள்ல ஓப்பனாகவே சொல்லிட்டானுங்க, அரசர்களுக்கு மாற்று ஒரு பப்பட்ஸ், அரசர்களோட கட்டளைகளை பப்பட்ஸ் நிறைவேற்றும். ஆனால் அரசாட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் பல இடங்கள்ல பல விதமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு வீடியோ வரப்போகுது. அதாவது ரொம்ப இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. அதாவது இவங்களுக்கு, மோடி அவர்களுக்கும் ஈவேரா அவர்களுக்கும் பர்த்டே விஷ் பண்றதை விட, நம்மளுடைய அடுத்த திராவிட கழகத்தின் தொப்புள் குடியிலிருந்து பிறந்த குழந்தை இருக்குல்ல, விஜய் அவர்களை பத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வீடியோ அடுத்த வீடியோ வரும். இதான் முதல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். இது பண்ண பிறகு அந்த வீடியோ பாருங்க. சிம்பிளா சொல்றேன், இது எல்லாமே ஸ்கிரிப்டட். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது, நீங்க கவனிக்கிறது, உங்க தலைமைகள், உங்க தலைவர்கள், உங்களுக்கு எதிர்ப்பு, உங்களுக்கு ஆதரவு எல்லாமே ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஸோ கதையில அப்படி இருக்கு, அதுதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் எதுவும் பண்ணல, கதையில அப்படி இருக்குது. என்ன பார்த்தா முட்டா குமார்த்திதா. இந்த கதை போக்குல போறவனும் இருக்கான், கதையை தான் போக்குல இழுக்கிறவனும் இருக்கான். நீங்க யாரா இருக்க போறீங்கன்றது தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மூளைன்ற ஒரு சிறையில இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அடுத்தவனுடைய மூளையும் வெளியே கொண்டு வர வைக்க முடியும். அப்போ இருக்க டிராப்ல இருந்து எலிகளை எல்லாம் காப்பாற்ற முடியுமா முடியாதா? ஆடுகளை எல்லாம் பட்டியலிருந்து வெளியே சுதந்திரமா விட முடியுமா முடியாதா? சுதந்திரமான பூமியில் சுதந்திரமா வாழ்றதுக்கு சுதந்திரமான உரிமை இருக்க நமக்கு எதுக்குடா கட்டளை, எதுக்குடா கட்டுப்பாடு? கட்டுப்பாடுன்றது வந்து நமக்குள்ள இருக்கணும். வெளியே இருந்து ஒருத்தன் போடுறது கட்டுப்பாடுனா அப்ப நம்ம முட்டாள்னு அர்த்தம். ஆக சிறந்த கம்ப்யூட்டர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு, ஏண்டா இத வச்சுக்கிட்டா என்கிட்ட அடி வாங்கின, மூளையால முடியாத ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதை வச்சுக்கிட்டு கட்டுப்பாடு வெளியில இருந்து இதுக்கு வரணும்.
நமக்கே தெரியாதா இது தப்பு இது சரின்னு? அது என்ன கத்துக்கணுமா? தப்பு பண்ணி தான் கத்துக்கணுமா? இப்ப நமக்கு எல்லாருக்கும் காமனா தெரியும். இது மனது வந்து கொஞ்சம் தெளிவா இருந்துச்சு அப்படின்னா, குரூர புத்தி இல்லாம நார்மல் மைண்ட் செட்ல நான் இருக்கவங்கள சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரீம் லெவல் அங்க போனோனும், எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்கே போனோம்னு பத்தி பேசல. நார்மலா ஹியூமனா பிறக்கிறான். பிறக்கும் போது குழந்தை எந்த குழந்தையும் தப்பான குழந்தை கிடையாது. அது வளர்ற விதம் தான். ஸோ அப்படி பிறக்கிற குழந்தைகள் நார்மலா வளருங்க. எல்லாத்தையும் பார்க்குது, எல்லாம் பண்ணுது. தீனா தொட்டு பார்க்கும், சுட்டுருச்சுன்னா சுட்டுருச்சு. ஓகே சுடுது, இதுவுமே தொடக்கூடாது. ஸோ அந்த அறிவு பதிஞ்சிருது. ஆனா இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆடு மாடுகள்லாம் விச செடி எந்த செடின்னு தெரியும், வித்தியாசம் பார்க்க தெரியும். கரெக்டா விச செடி மாதிரி இருக்கும்போது அப்படியே அது நவண்டு போயிடும். ஏன்னா ஜெனட்டிக் மெமரி நம்மகிட்டே அந்த ஜெனட்டிக் மெமரி இருந்துச்சு. அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி இருள் மூலியமா ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிறக்கும் போதே யாரும் நம்ம கற்பிக்க தேவையில்லை, யாரும் நம்மளை கைட் பண்ண தேவையில்ல. ஏன்னா பிரெயினே கைட் பண்ணிட்டு போகும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது தான் எல்லாருக்கிட்டே இருக்கு, எல்லாருக்கிட்டே இருக்கிறது தான் நம்மகிட்டே இருக்கு. ஸோ அப்போ கடவுள் எங்கேயும் இல்லை, நமக்குள்ளதான் இருக்கான்றது முக்கியம். மனிதன் என்பவன் கடவுள் ஆகலாம். அந்த வார்த்தை இவர் நடிக்க போறாருல, யாரு சில்வராவன் நடிக்க போறாருல, மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம். இதான் உண்மை. மனிதர்கள் தான் தெய்வமாக முடியும். நீங்க கும்பிட்டு இருக்க மனிதர்கள், நீங்க கும்பிட்டு இருக்க தெய்வங்கள் எல்லாமே மனிதர்கள் தானே. ஸோ ஒரு காலத்துல மனிதர்களா வந்தவங்க தான். நீங்களும் தெய்வமாக முடியும். ஸோ நம்மளை படைத்த தெய்வமாவே நம்ம மாற முடியும்னா அப்ப தெய்வத்தோடைய சாராம்சம் தானே ஹியூமன்ஸ். அப்போ நமக்கே அறிவு இல்லாம இருக்கு, நமக்கே இந்த சட்டத்திட்டங்கள், நமக்கே இந்த ஒழுக்க நெறிகள். அப்போ காமன் சென்ஸ் இருக்கணும், புரிதல் இருக்கணும், அவேர்னஸ் இருக்கணும். அதற்கு மூளையை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்றதுக்கான வழிதான் டார்க் மெடிடேஷன். எவன் என்னமோ சொல்லிட்டு போறான், டார்க்கை கையில பிடி, அது உனக்கு வழிகாட்டும். உனக்கு எந்த சட்டத்திட்டமும் உனக்கு தடுக்க தேவையில்ல. ஏன்னா நீயே புரிஞ்சுப்ப, இது தப்பு இது சரின்னு உனக்கே தெரியும், நீ பண்ண மாட்ட. இதான் விஷயமே. மனிதர்களை ஒரு கட்டுப்பாடு போட்டு அடக்கிறத விட அவனுக்கே கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா, கட்டுப்பாடு தேவையில்லை இல்லை, நாட்டுகளுக்கு இடையில எல்லைகள் தேவையில்லை. உங்களுக்கு புரியுதா? ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்ல அவன் மெமரியில சிப்பை பொருத்தி ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்குள்ள நம்ம மெமரியை நம்ம கண்ட்ரோல் எடுத்து நம்ம மூளையை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா நம்மளுடைய ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் இருக்கும்ல. அதாவது ஒற்றை உலக ஆட்சினா எல்லாருமே ஒரே ஆட்கள், யாருக்கு பேர் வேற இல்லை, மேல தலைமையில ஒருத்தர் இருக்க மாட்டான், எல்லாருமே தலைமை தான். யாரு யாருக்கு எதிரி இல்லை, யாரு யாருக்கு துரோகி இல்லை, யாரு யாருக்கு அந்நியம் கிடையாது, எல்லாம் ஹியூமன்ஸ். புரியுதா உங்களுக்கு? அது நடக்கணுன்றக்காக தான் நாம வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்ல மேல உட்காந்து நாங்க ஆளுண்டான்னு நினைக்கிறவங்க தான் அவங்களுக்கும் நமக்கும் நடக்கிற வார் தான் இது. இதெல்லாம் பேசிக் லெவல் வார் போயிட்டு இருக்கு, வார்த்தை விளையாட்டு. ஸோ இனிமே தான் இருக்கு ரியல் லைஃப் போறலாம். அது 2042 43 அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ ஜென்ரல் ஒரு ஜென்யூன் அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவனும் அந்த எல்லையை தாண்டக்கூடாது, நாமளும் அந்த எல்லையை தாண்டக்கூடாது. ஸோ மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும், அவன் மக்களை முடிஞ்ச அளவுக்கு ஏமாற்றணும். அது அவன் வேலை, மக்களை அவேர்னஸ் பண்றது நம்ம வேலை. இதுதான் கடமை, இதுதான் நடக்குது இயற்கை பேலன்ஸ் படி. ஸோ அவன் மக்களை எந்த லெவல்ல வேணா ஏமாத்த முயற்சி பண்ணுவான், நம்ம எல்லா வழியிலையும் அவங்களை அவேர்னஸ் பண்ணி ஆகணும். இதான் என்னோட பணி. அந்த பணி தானே செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க அதை மட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனல்ல மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சேட்லாம் பண்ணலாம், எஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.